ஹாய் எவ்ரிபடி. நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும், அனுகூலங்களையும் அள்ளித் தரட்டும். வாங்க கன்டென்ட்குள்ள போலாமா? ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ரொம்ப தர்ம சாஸ்திரப்படி பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார். அதே ஊர்ல 4 வேதங்களையும் ருக், யஜுர், சாம, அதர்வண 4 வேதங்களையும் நன்கு தெளிந்த ஒரு பெரிய ஞானி இருந்தார். அந்த ஞானிய ஒரு நாள் இந்த ராஜா ஒரு விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. ஒரு சம்பிரதாயம். ராஜா வீட்டு விருந்துக்கு அரண்மனைக்கு ஞானி வந்தார். அவருக்கு அறுசுவை பிரமாதமா ராஜ சாப்பாடுன்னு எப்படி இருக்கும், அந்த மாரி போட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு, அந்த அரண்மனை வாசல்ல ஒரு இதில உட்காந்துட்டு, ஒரு பெஞ்ச் மாரி சிமெண்ட் பெஞ்சில உட்காந்துட்டு, அதில உட்காந்துட்டு தாம்பூலம் பறிச்சுட்டு வெத்தல பாக்கு போட்டுட்டு. அப்போ பார்த்தா திடீர்னு அந்த அரண்மனை பத்தின்னு எரியுது. அப்ப அந்த ஞானிய பார்த்து அந்த ராஜா சொன்னாராம், "குருவே அங்க பாருங்க. என்ன அருமையா எரியுது அது. ஜெகஜோதியா. அந்த தீயின் பிழம்புல நான் சிவன பார்க்கிறேன், ருத்ரன பார்க்கிறேன்." அப்படின்னு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். அதுக்கு இந்த ஞானி ஐய்யய்யோன்னாராம். என்ன? ஐயோ! என்னோட நாளைக்கு போடணும்னு இருந்த துணிகள, என்னோட காவி வேஷ்டி, காவி துண்டெல்லாம் அங்க போட்டு வச்சிருக்கீங்க. அதுவும் எரிஞ்சிடுமே! அப்புட்னாராம் ஞானி. ராஜா அவ்வளவு பணம் போட்டு கட்டின அரண்மனை எரியுது. அவர் துளி கூட கவல. இது என்னது இல்ல. அப்படிங்கிறது ராஜாக்கு. அந்த ஞானிக்கு போட்டுருக்கிற வஸ்திரம் பத்திண்டு எரியுது அப்படின்னு அவரோட இது. இதுல யாரு ஞானி? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் மறையைக் கற்றவன் ஞானி அல்ல. நான் மறையைக் கற்றவனே ஞானி.